நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம வந்து சென்னை சிட்டியில் இருக்க 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம மாடம்பாக்கத்தில் உள்ள தேனிபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வருது, இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, இந்த கோயிலோட வரலாறு, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேனிபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா இந்த சந்தோஷபுரம் சிக்னலில், அதாவது தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா சந்தோஷபுரம் சிக்னலில் ரைட் எடுக்கணும். இதுவே வேளச்சேரியிலேருந்து வரீங்கன்னா சந்தோஷபுரம் சிக்னலில் லெஃப்ட் எடுக்கணும். இது வந்து டுவர்ட்ஸ் வேங்கவாசல் ரோடு. இந்த வேங்கவாசல் ரோட்டில் போயிட்டிங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு போயிட்டு ஒரு லைட்டு லெஃப்ட் வரும். அதில் ரைட் எடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு 200 மீட்டர்ஸில் திரும்ப ஒரு லைட் லெஃப்ட் வரும். அதில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா நம்ம வந்து தேனிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிடலாம். இதோட கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது இல்லாமல் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மேடவாக்கத்துக்கு 31Gன்னு ஒரு பஸ் ரூட் இருக்குது. அந்த பஸ் ரூட்டில் ஏறினீங்கனாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். ஸோ முன்னாடி இதில் பக்கத்தில் நிறைய வயக்காடு இருந்தது, பட் இப்போ அது இல்லை. இதில் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 5 ரூபா, காருக்கு 10 ரூபா, மற்ற வேன்னா 50 ரூபா. ஸோ நீங்கள் உள்ள இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நீங்கள் கார் பைக்குக்கெல்லாம் ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ஒரு தேர் நிற்கும், பட் இந்த டைம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கோயிலோட முன்ரூபம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த தேனிபுரீஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைட்லே ஒரு கபில தீர்த்தம், ஒரு அதாவது தெப்பக்குளம் வந்து இந்த கோயிலுக்குரிய தெப்பக்குளம் இருந்துச்சு. இந்த தெப்பக்குளம் வந்து இந்த கபில தீர்த்தம் வந்து ஃபுல்லாகவே வந்து யாருமே அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே யாரும் ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தாங்க. யாருமே உள்ளே போக முடியாத அளவில். பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறு பார்க்கணும். இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். இதோட வரலாறு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கபிலர் வந்து முக்தி பெறுவதற்காக தவம் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து சிவனை தப்பாக வழிபடுறாரு. அதாவது அவரோட இடது கையில் சிவனையும் வலது கையில் வந்து அதுக்கு பூவும் போட்டதுனால அவர் முக்தி கிடைக்காம போகிறாரு. ஸோ திரும்ப அடுத்த ஜென்மத்தில் பசுவாக பிறக்கிறாரு. ஸோ பசுவாக பிறந்து இந்த மாடம்பாக்கத்தில் இந்த சித்தேரி பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கிறது அவர் ஞான திருஷ்டியால் அறிஞ்சு அந்த பசு வந்து டெய்லி அதுக்கு பால் கொடுக்குறதுனால இதை பார்த்த அந்த மாடு மேய்க்கிறவர் கோபம் அடைந்து அந்த மாடை வந்து கல்லாலேயே அடிக்கிறாரு, கம்பாலையும் அடிக்கிறாரு. எப்போ வந்து அந்த மாடு ஓடும்போது அந்த லிங்கம் வந்து மிதித்ததுனால அந்த லிங்கத்துலேருந்து ரத்தம் வருது. அது வந்து அந்த சித்தேரி ஃபுல்லாகவே பரகிறது. இதனால் மக்கள் பயந்து அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசரும் இதே நிகழ்ச்சி அரசர் கனவுலையும் வந்ததுனால இறைவன் வந்து அவருக்கு காட்சி அளித்து இதில் கோயில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அங்கே கோயில் கட்டுறாங்க. இந்த கோயில் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் நூற்றாண்டில் கட்டினது. இது வந்து சுந்தர சோழன் இன்னும் இரண்டாம் பரந்தக சோழன் வந்து கட்டுறாரு. இது வந்து 957 கட்டுறாங்க. ஸோ இதில் வந்து மூலவர் பார்த்திங்கன்னா தேனிபுரீஸ்வரர், அம்மையார் வந்து தேனுகாம்பாள். இதுக்கு வந்து மூல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்கும். இதில் நீங்கள் கோயில்களை என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 18 கால் மண்டபம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தலைவிருட்சம் வில்வ மரம். இப்போ வந்து இந்த கோயிலே இது வந்து உங்களுக்கு கொடிமரம் இருக்கும். அதுபோக எங்கள் பக்கத்துலேயே வந்து கோயில் பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க. இது கோயிலில் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த சைடில் வந்து பாம்பு கோயில் எல்லாமே இருக்கும். இது வந்து 18 கால் மண்டபம். இந்த மண்டபத்தில் வந்து அந்த தென் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே சிற்பங்கள் செமையாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சரபேஸ்வரருக்கான சிறப்பான வழிபாடு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா நந்தி, அதுக்கு எதிர்த்தாப்புலே அப்படியே உள்ள பார்த்திங்கன்னா நம்ம மூலவர் இருப்பார், தேனிபுரீஸ்வரர். ஸோ இந்த சரபேஸ்வரருக்கு வந்து இதுதான் சரபேஸ்வரர். இவர் வந்து எல்லா வாரமே உங்களுக்கு சிறப்பான வழிபாடு இருக்கும். இந்த சரபேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் யாழி அப்புறம் பறவை மனிதன் உடல் 3 சேர்ந்து இருப்பார். இவருக்கு 8 கால் 4 கை இருக்கும். ஸோ இவரை கும்பிட்றதுனால பில்லி சூனியம் பகை எல்லாமே விலகும். ஸோ குழந்தை பேர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கான ஸ்பெஷல் வழிபாடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 இருந்திருக்கும். இங்கே வந்து தீபம் எல்லாருமே வந்து அவங்களோட நேர்த்திக்கணங்க தீபம் ஏற்றுறது, அப்புறம் எல்லாருமே டிஃப்ரெண்டான நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் போனால் எப்போவுமே தீபம் ஏற்றுவோம். இதுதான் அந்த 18 கால் மண்டபம். பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே உள்ள அந்த இது வந்து கோயிலோட முன்னோடியும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது கோயிலுக்கு உள்ளே எடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வலம்புரி விநாயகர், மகா கணபதி, அப்புறம் வந்து பெருமாள், முருகர், வள்ளி தெய்வானை,
இப்போ துர்கை எல்லாத்துக்குமே இருந்தது. இது வந்து தேனுகாம்பாளுக்குரிய கோயில். இது வந்து அதுபோக இங்கே ராகு கேது எல்லாத்துக்குமே இருந்தது. மேலே உள்ள விமானம் பார்த்திங்கன்னா யானை வடிவில் இருக்கும். ஸோ நான் கடைசி என்னோடய தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ இதை மாதிரி நான் தொடர்ந்து பல இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.